السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய ரமலானுடைய ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமான ரமலான் மாதத்தை இஸ்லாமிய கடமைகளில் ஹஜ்ஜை தவிர எல்லா கடமைகளையும் செய்யும் வாய்ப்பை அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு புனித ரமதானிலே வழங்கியிருக்கிறான். இஸ்லாமிய கடமைகளில் கலிமா ஷஹாதத் என்கிற உயிரோட்டத்தோடு முஸ்லிம் சமுதாயம் இருக்கக்கூடிய நேரம் புனித ரமதானுடைய நேரம். தொழுகை, நோன்பு, ஜகாத் என்று எல்லா கடமைகளையும் ஆற்றுவதற்கு ஏற்ற களமாய் அல்லாஹ் தஆலா புனித ரமதானை ஆக்கியிருக்கிறான். ஜகாத் என்கிற பொருளாதார கடமையை குறித்து கடந்த வாரத்தில் நினைவூட்டினோம். ஒரு நபி மொழி இப்படி சொல்லுகிறது: இன்ன ஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜகாத். ஜகாத் அல்லாமலும் பொருளாதாரத்தில் கடமைகள் உண்டு. எல்லாரும் ஜகாத்து கொடுக்கிற அளவு இல்லை. அவர்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் ஜகாத்து கொடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு தர்மங்கள் தான் செய்ய வேண்டும். தர்மத்தின் எல்லா வகைகளுக்கும் சேர்த்த பெயர் தான் சதகா என்ற வார்த்தை. குர்ஆனின் வழி நெடுகிலும் சதகாக்களினுடைய பல்வேறு வகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான்: குல் நபியே, அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திர். அல்லாஹ் தன் அடியார்களில் நாடியவர்களுக்கு இறைவன் கொஞ்சம் விசாலமாகவும் தருவான், வயக்திர் கொஞ்சம் குறைத்தும் தருவான். கண்ணெதிரே பார்க்கிறோம், பல பேருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை விரித்து தருகிறான், சில பேருக்கு அல்லாஹ் குறைத்தும் தருகிறான். ரெண்டையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வை சொல்லுகிறான்: வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. அல்லாஹ்விற்காக நீங்கள் எதை செலவழித்தாலும் அவன் பகரமாக தருவான் என்று சொல்லுகிற இந்த வசனத்தை முடிக்கிற இறைவன் இப்படி முடிக்கிறான்: வஹுவ கைருர் ராஸிகீன். அவன் ரிஸ்க் தரக்கூடியவர்களில் ஆகச் சிறந்தவன். நாம் யாருக்காவது ஏதாவது கொடுத்தால் அது திரும்ப வரும்.
ஒன்று அளவோடு வரும், சமயங்களில் அளவை விட குறைந்து வரும். அவரவர் தரத்திற்கு ஏற்பத்தான் திரும்ப தருவார்கள். ரப்பு கேட்கிறான், நீ எனக்காக கொடு, நான் திருப்பி தருகிறேன். ரப்பு கொடுப்பது அவன் தரத்திற்குத்தான் இருக்கும். அவன் வானும் பூமிகளுடைய கஜானாக்களுக்கெல்லாம் சொந்தக்காரன். வாரி வாரி வழங்குவதற்குள்ள கரங்கள் அவனுடையது. ஒரு நபிமொழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரப்புக்கு இடது கை என்பது கிடையாது, ரெண்டுமே வலது கைதான். கில்தா யதைர் ரஹ்மானி யமீன். அல்லாஹுவின் இரண்டு கைகளும் வலது கைகளே. வாரி வாரி வழங்குவான் என்பதை சொல்ல வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கெல்லாம் பெயர் ஜகாத் அல்ல. ஜகாத் என்பது மார்க்க கடமை, அது வேறு. அது தந்தே ஆக வேண்டும். சொல்ல போனால் நம் சொத்துக்குள்ளே புகுந்திருக்கிற அழுக்கு, அந்த அழுக்கு நீக்கப்பட வேண்டும், அது வேறு. ஆனால் எல்லாரும் ஜகாத்து தர முடியாது, எல்லாருக்கும் தர முடியாது. எல்லாரும் தர வேண்டும், எல்லாருக்கும் தர வேண்டும் என்றால் அது சதகா தான், தான தர்மங்கள் என்று பெயர். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் இதை எப்படி நம்மிடம் கேட்கிறான்? அழகான வார்த்தை, அழகிய கடன் தாருங்கள். அக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகிய கடன் தாருங்கள். ரப்புக்கு எந்த பண தேவையும் இல்லை. இறைவன் உங்களுடைய காசு பணங்களை விட்டும் அப்பாற்பட்டவன். ஆனாலும் கேட்கிறான், கடன் தாருங்கள், நான் திருப்பி தருகிறேன். திருப்பி தருவது சரியாக அல்ல. அந்த கர்த ஹசனா என்கிற அழகிய கடன் ஆயத்து வருகிற இடமெல்லாம் ஒரு வார்த்தை வருகிறது, யுதாஇஃபுஹு, பன்மடங்காக இறைவன் திருப்பி தருவான். அன்பிற்குரியவர்களே, கடன்களை நாம் பார்க்கிறோம். நாம் கொடுக்கிற கடன்கள் சரியாக திரும்பி வரும், சிலது காலதாமதமாய் வரும், சிலது வாரா கடனாக வராமலேயே போய்விடும். கடனை திரும்பி வராது. ரப்பு கடன் கேட்கிறான். கேட்டுவிட்டு அவன் சொல்லுகிறான், நான் அதை பன்மடங்காக திருப்பி தருகிறேன். நாம் யாரிடத்தில் கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் சரியாக கணக்கிட்டுத்தான் கொடுப்பார்கள். சொல்ல போனால் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கினா இன்னைக்கு அந்த 1000 ரூபாயைத்தான் திருப்பி தருவாரே ஒழிய, இன்றைக்கு இல்ல பொருளாதார மதிப்பில் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 1000ங்கிறது இன்னைக்கு 1 லட்சம். அதனால நான் 1 லட்சம் தர்றேன்னு யாரும் திருப்பி தர்றதில்லை. வாங்கின அளவில் மட்டுமே தருவார்கள். சமயங்களில் தராமல் அவைகள் வாரா கடனாகவும் போகும். ரப்பு கடன் கேட்கிறான். அதுக்கு கர்ல ஹசனா என்று பெயர், அழகிய கடன். அழகிய கடன் தாருங்கள் என்ற ஆயத்து இறங்கிய போது மதீனாவின் சில யூதர்கள் கிண்டல் அடித்தார்கள். முகம்மதுவின் ரப்புக்கு காசு இல்லை போல் இருக்கிறது, முகம்மதுவின் ரப்பு தீனாரும் திருகமும் நம்மிடத்திலே கேட்கிறார் என்றெல்லாம் கிண்டல் அடித்தார்கள். அல்லாஹ் பதில் சொன்னான், நான் அழகிய கடன் கேட்கிறேன். அழகிய கடனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாஇஃபுஹு, நீ கொடுக்கிற அழகிய கடனை பன்மடங்காக நான் திருப்பி தருவேன் என்கிறான். திருப்பி தருவதற்கு அர்த்தம் என்ன? குர்ஆனில் ஒரு இடத்தில் வருகிறது. நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற வசனம் தான் அது. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை இறைவன் அழித்தே தீருவான், சதகாவை இறைவன் வளர்த்தே தீருவான். 10 ரூபாய் சதகாவானாலும் 100 ரூபாயானாலும் எவ்வளவு தொகையானாலும் அதை வளர்ப்பது ரப்பு வளர்க்கிறார். ரப்பு வளர்ப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமெல்லாம் புரிந்து கொள்ளுகிற வகையிலே உதாரணப்படுத்தி சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எந்த அடியான் சதகா செய்தாலும், யாருக்காக செய்தாலும், சதகாவுக்கு வரம்பு கிடையாது. முஸ்லிம், காஃபிர், யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம். சிறியவர், பெரியவர், தேவை உள்ளவர், இல்லாதவர், எல்லாத்துக்கும் தரலாம். ஜகாத்து தான் நிறைய நிபந்தனைகளை உள்ளடக்கியது. சதகா நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் எங்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் அவைகளெல்லாம் சதகா.
ரப்பு தன் வலது கையால் வாங்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இல்லா யதலக்கர் ரஹ்மானு பி யமீனி, தன் வலது கையால் வாங்குகிற ரப்பு ஃபயுரப்பிஹா கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபஸீலஹு, உங்களில் ஒருவர் ஒட்டகம் குட்டி போட்டதிலே இருந்து வளர்ப்பது போல் ரப்பு வளர்க்கிறார். கண்ணுக்கு முன்னால் ஆடோ மாடோ ஒட்டகமோ குட்டி போடுகிறது. சின்னதில் இருந்து பார்த்து பார்த்து அதை வளர்க்கிறார். பிரம்மாண்டமான பெரிய உருவமாக அது வளர்கிற வரை வளர்த்தெடுக்கிறார் கண்ணுக்கு முன்னால். அதுபோலத்தான் ரப்பின் கையில கொடுத்த உங்களுடைய சதகா, நீங்கள் ஒட்டக குட்டியை பெரியாளாக வளர்ப்பது போல ரப்பு உங்கள் சதகாவை வளர்க்கிறார். இதன் விளக்கம் சஹீஹ் முஸ்லிமில் இன்னொரு ஹதீஸில் வருகிறது. ரஹ்மானின் வலது கையில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு பேரித்தம்பழம் ரப்பு வளர்க்கிறான். ஒரு கட்டத்தில் இறைவன் திரும்ப தருகிற போது அது உகது மலை அளவுக்கு ஒரு பேரித்தம்பழம் வளர்ச்சி பெறும். சொல்லுவது எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த உலகத்தில் யாருக்கெல்லாமோ கடன் கொடுக்கலாம், கடன் மீளுதல் குறித்த நம்பிக்கைகளை விட ரப்பு கேட்கிற கடன் முக்கியமானது. தான தர்மங்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பல்வேறு செய்திகள் குர்ஆனிலே இருக்கிறது. ஒரு இடத்தில் இப்படி வருகிறது, அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, ஷைத்தான் நீங்கள் தர்மம் கொடுத்தால் தீர்ந்து போய் வறுமை வந்துவிடும் என்று உங்களுக்கு பயமுறுத்துகிறார், வாக்களிக்கிறார். வயமுருகும் பில் ஃபஹ்ஷா, அசிங்கமான சிந்தனைகளை எல்லாம் ஷைத்தான் தூண்டுகிறார். அல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலா, அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வாக்குறுதி தருகிறான். வ ஃபضலா, இன்னும் ஒரு சிறப்பை தருகிறான். இந்த இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்பதற்கு தஃசீர்களில் இந்த ஆயத்தில் எழுதுகிற போது அஸ்ஸித்ரு அன் துனூபி, பாவங்களை இறைவன் மக்களுக்கு முன்னாலே மறைக்கிறான். இது சதகாவினால். எந்த ஒரு மனிதனும் தான் செய்கிற தவறு ஊர் உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று நினைப்பார்கள். நம் குடும்பத்திலோ நம் தொழிலிலோ நாம் வாடுகிற சமூகத்திலோ நம்முடைய தவறுகள் வெளியில தெரியக்கூடாது. உலகத்திலேயே அப்படி என்றால் மறுமையில் பல கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு முன்னால் தான் அவமானப்படக்கூடாது என்று யாராக இருந்தாலும் நினைப்பார்கள். ரப்பு சொல்லுகிறான், தான தர்மங்கள் செய்வோரின் குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான். ஃபதுல் என்கிற இந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு அஸ்ஸித்ர், மறைக்குதல் என்று அர்த்தம். ரப்ப ஃபதுலா, இன்னும் ஒரு சிறப்பை தருகிறான். இந்த இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்பதற்கு தஃசீர்களில் இந்த ஆயத்தில் எழுதுகிற போது அஸ்ஸித்ரு அன் துனூபி, பாவங்களை இறைவன் மக்களுக்கு முன்னாலே மறைக்கிறான். இது சதகாவினால். எந்த ஒரு மனிதனும் தான் செய்கிற தவறு ஊர் உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று நினைப்பார்கள். நம் குடும்பத்திலோ நம் தொழிலிலோ நாம் வாடுகிற சமூகத்திலோ நம்முடைய தவறுகள் வெளியில தெரியக்கூடாது. உலகத்திலேயே அப்படி என்றால் மறுமையில் பல கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு முன்னால் தான் அவமானப்படக்கூடாது என்று யாராக இருந்தாலும் நினைப்பார்கள். ரப்பு சொல்லுகிறான், தான தர்மங்கள் செய்வோரின் குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான். ஃபதுல் என்கிற இந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு அஸ்ஸித்ர், மறைக்குதல் என்று அர்த்தம். ரப்பிற்கு இந்த உலகத்தில் ஆக பிடித்தமான அமல் தர்மம். அதிலேயும் தர்மத்தில் நிறைய வகைகள். உறவுகளுக்குள் நீங்கள் தர்மம் கொடுத்தால் அது ஆகச்சால சிறந்தது. அதிலேயும் உணவளிக்குதல் என்கிற தர்மம் ரப்புக்கு ரொம்ப பிடித்தது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் சதகாவினுடைய தரங்களையும் படித்தரங்களையும். தவணை முடிய போகிறது, ஒருவருக்கு மரணம் வருகிறது. மரணம் வருகிற நேரத்தில் அந்த அடியார் என்ன பேசுவார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பெரும்பாலும் என்ன பேசுவார்கள்? லௌலா அஹ்ர்தனா இலா அஜலின் கரீம், இன்னும் கொஞ்ச காலம் என்னுடைய தவணையை தள்ளி போடக்கூடாதா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். கேட்கிற அந்த அடியானுடைய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல போட்டிருக்கான். லௌலா அஹ்ர்தனா இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹின், நீ தவணையை தள்ளி போட்டா நான் கண்டிப்பா தர்மம் செய்வேன்.
ஏன்னா ரப்புக்கு ஆக பிடித்தது சதக்கா என்று தெரியும். நீ தள்ளி போடு, நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நீ தள்ளி போடு, நான் ஹஜ்ஜு பண்றேன், அதெல்லாம் சொல்லல. அவர் சொல்றதே என்ன, அசத்தக்க வாக்கும் மின சாலிகின், எனக்கு கொஞ்சம் தவணையை தள்ளி போடு, நான் தான தர்மங்கள் செய்து விட்டு வருகிறேன். அது இருக்கிறப்பவே கொடுத்துருக்கணும், போகும்போது கொடுப்பதல்ல. ஒரு நபித்தோழர் நாயகத்திடத்திலே கேட்டார், உலகத்தில் ஆக சிறந்த தர்மம் எது? அஃதலு சதகா, சிறந்த தர்மம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத்துன் வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஹ்மலுல் கினா. உன் உடம்பு நல்லா இருக்கிறப்போ, நீ ஆரோக்கியமா இருக்கிறப்போ, பணம் தீந்து போயிரும்னு பயப்படணும், அதே மாதிரி பணம் இன்னும் வேணும்னு நீ ஆசைப்படணும். அந்த நிலைமையில் நீ கொடுத்திருக்க வேண்டும். அதுக்கு பேரு சிறந்த தர்மம். உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, காசு வேணும்ன்ற நினைப்பு இருக்குது, தீந்து போயிரும்ன்ற பயம் இருக்கு. அந்த நேரத்தில் நீ எடுத்து கொடுத்தால் அதுக்கு பேரு சிறந்த தர்மம். சில பேர் காலமெல்லாம் போய் சக்கராத்துல ரூகு போறப்போ வாயை திறந்து, என்னோட இந்த சொத்து எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு, என்னோட இந்த சொத்து எல்லாம் இவங்களுக்கு, அவங்களுக்கு, தான தர்மங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகது கானலி ஃபுலானின், நீ இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ சொல்லாமையே போனாலும் யார் யாருக்கு எவ்வளவுன்னு அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். உன்னுடைய சொத்திலே மகனுக்கு இவ்வளோ, மகளுக்கு இவ்வளோ, மனைவிக்கு இவ்வளோ, பெற்றோருக்கு இவ்வளோ, ரப்பு ஒரு கணக்கு போட்டா இப்ப நீ பேச வேண்டியதே இல்லை. நீ எப்போது தந்திருக்க வேண்டும்? நீ ஆரோக்கியமாக இருக்கிற போது கொடுத்திருக்க வேண்டும். பணம் தீர்ந்து போவதை பயப்படும் சூழலும் இன்னமும் வேண்டும் என்கிற மனப்பான்மையும் எப்ப இருக்கோ நீ அப்ப கொடுத்திருக்கணும். அதுக்கு பேர் அஃதலு சதகா என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நோய் நொடிகளுக்காக நாம் செலவழிப்பது எக்கச்சக்கம். மாத்திரைகளோடு பயணப்படுகிற நம் வாழ்க்கையில் நிறைய. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தாவு மர்வாக்கும் பிஸ்ஸதகா, தான தர்மங்களால் உங்கள் நோய்களை குணப்படுத்துங்கள். மருந்து மாத்திரை என்பதெல்லாம் அது ஒரு கோணம், அது வேறு. எனக்கு வரக்கூடாது, தர்மம் செய். சரி, வந்து விட்டது, அது நீங்க வேண்டும், தர்மம் செய். வராமல் இருக்கவும் தர்மம் காக்கும், வந்தவனை அந்த வியாதி நகர்ந்து போவதற்கும் தர்மம் தலை காக்கும். அதுதான் யதார்த்தம். எக்கச்சக்கமாக வந்துவிட்ட நோய்களுக்கோ அல்லது வரப்போகிற நோய்களுக்கோ அல்லது தற்பாதுகாப்புக்கோ செலவழிக்கப்படுகிற ஏராளமான தான தர்மங்களை பொறுத்தவரை தாவு மர்வாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளை சதகாக்களின் மூலம் நீங்கள் சிபாரிசு செய்யலாம், சிகிச்சை செய்யலாம். இது ஒரு விதமான ஆனந்தம். சதகாவினுடைய ஆனந்தம் கொடுத்து விட்டதற்கு பிறகு ஏற்படுகிற மனதின் திருப்தி. அந்த திருப்திக்கு, அந்த மகிழ்ச்சிக்கு வார்த்தைகளிலே சொல்ல முடியாது. நம் மூலம் யாராவது ஒருவர் சாப்பிட்டு முடித்திருக்கிறார், நம் மூலம் யார் வயிறாவது நிரம்பி இருக்கிறது, நம் மூலம் ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய ஏதோ ஒரு நாள் செலவு அது சரியாக இருக்கிறது. இதனால் ஏற்படும் மனதின் மகிழ்வு இருக்கிறது அல்லவா, அந்த மகிழ்வை வார்த்தைகளிலே சொல்ல முடியாது. அதனால் தான் கொடுத்தவர்கள் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பேர் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு பேர் இருக்கு இல்லையா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை சித்தீக் என்று இணைத்து சொல்லுவோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஃபாரூக் என்று இணைத்து சொல்லுவோம், அபூபக்கர் சித்தீக் என்போம், உமர் ஃபாரூக் என்போம். அதுபோல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உஸ்மான் கனி என்ற வார்த்தை. கனி என்றால் செல்வந்தர். அவர் என்ன பரம்பரை செல்வந்தரா? அவருடைய மூதாதையர்கள் எழுதி வைத்தார்களா? இல்லை. கேட்டவனுக்கெல்லாம் வாரி கொடுத்ததன் விளைவு என்னவென்றால், அவர் பெட்டியில் மட்டும் அல்லாஹ் குறையாதவாறே பார்த்து கொண்டான் கடைசி வரை, வஃபாத்தாகிற வரை. அவருக்கு பேர் உஸ்மான் கனி, பணக்கார உஸ்மான். ஆனா அவர்கள் கொடுத்தது போல் யாரும் கொடுக்கவில்லை. ஒரு போர், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தபூக் என்ற அந்த போருக்கு பெயர். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, வயிற்றுக்கே ஒண்ணும் இல்லை.
ஹதீஸ்ல வருகிறது அல்லவா, ஒரு பேரீச்சம்பழத்தை 2-3 பேர் ஆளுக்கு கொஞ்சமா பிச்சு வாயில போட்டு ஒரு நேர உணவு அது. பல நேரங்களில் நாங்கள் தபூக்குக்கு பயணப்படுகிற போது பேரித்தம்பழத்தின் கொட்டையை வாயிலை வைத்து அதனுடைய எச்சிலை சுவைத்துக் கொண்டே நாங்கள் பல 100 கிலோமீட்டர்கள் கடந்திருக்கிறோம். ரொம்ப கஷ்டமான நேரம். பள்ளியில வைத்து அறிவிப்பு செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு செல்ல வேண்டும், நிதி வேண்டும், ஜிஹாது செய்வதற்கு தேவையான எதுவுமே இல்லை, எல்லாம் வேண்டும். தபூக்கிற்காக உங்களின் உதவிக்கரங்களை நீட்ட முன்வருவோருக்கு நான் ரப்பிடத்திலே சொர்க்கத்திற்காக கையேந்துவேன் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தி உரையாற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலிலே எழுந்தார்கள். அலைய மிஅத்து இப்லின் மஅ அக்தாஃபிஹா, 100 ஒட்டகம் அதன் சுமைகளோடு நான் தருகிறேன். அதாவது வெறும் ஒட்டகம் தர்றதல்ல, ஜிஹாதுக்கு தேவையான ஆயுதம் இருக்கும், தளவாடம் இருக்கும், சாமான் இருக்கும், கட்டி சாதம், உணவு தேவை எல்லாம் இருக்கும். அப்படி நான் ஒட்டகம் 100 ஒட்டகம் தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸுர்ரன் நபியு பிஹாதா, அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார்கள். மீண்டும் அடுத்தவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கிற அளவுக்கு செல்வந்தர்கள் அங்கே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து இவரே திரும்ப சொன்னார், அலைய மிஅத்து இபில் உஹ்ரா மஅ அக்தாஃபிஹா, இன்னும் ஒரு 100 அதன் சுமைகளோடு. இப்படியே சொன்னவர் அன்பிற்குரியவர்களே, காலை தொடங்கி ஒரு முற்பகல் நேரம் உச்சி நேரம் முடிவதற்குள் ஒரே சபையில் மொத்தம் 950 ஒட்டகங்களை அல்லாஹ்விற்காக அதன் சுமைகளோடு தருகிறேன் என்று சொன்னவர்கள் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட 6 வயதிலே குறைந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாரி வழங்கிய சதகாக்களால் அவர் அடைந்த உயரத்தை அவர்களின் சமகாலத்திலே வாழ்ந்த யாரும் பெற முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சத்தியம் வைத்து சஹாபாக்களிடத்தில் பேசி இருக்கிறார்கள், நீங்கள் கொடுக்கிற சதகாக்களால் பொருள் ஒருபோதும் குறையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வஃபாத் ஆகிற நாள் வரையும் கூடிக்கொண்டே போனதை தவிர குறையவே இல்லை. கடைசி வரை கனி என்கிற பட்டத்தோடு இருக்கிறார். மனிதன் மரணித்ததற்கு பின்னால் இருக்கிற கபரினுடைய வேதனைக்கு ஹர்ரல் குபூர் என்று பெயர். கபறுகளுடைய மண்ணறைகளின் சூடு. இந்த மண்ணறைகளின் சூடுன்னு ஒரு வார்த்தை ஹதீஸ்ல வருது. தான தர்மங்களை செய்பவர்களை அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்றுவார். உயிரை வாங்குகிற மலக்குல் மௌத் என்ற மலக்குக்கு ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவு, காலம் முழுக்க தன் வலது கையால் வாரி வழங்கியவர்களின் ரூவை கைப்பற்றுகிற போது மென்மையாக கைப்பற்ற வேண்டும். இது மலக்குல் மௌத்திற்கான உத்தரவு. அதனால் எல்லா வகையான தர்மங்களும் வரவேற்கப்படுகிறது. குறிப்பா சில சொந்தங்களுக்கு நாம ஜக்காத்து தர முடியாது, அல்லது சில சொந்தங்களுக்கு தரலான்னு இருக்கும். இப்ப சகோதரிகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம், ஆனா வாங்குவதற்கு அவர்கள் கொஞ்சம் கூச்சப்படுவார்கள். நமக்கும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். எப்படி ஜக்காத்துன்னு கொடுக்கறது? அவங்களுக்கும் நம்ம அண்ணனோ தம்பியோ ஜக்காத்தை நம்மளுக்கு கொடுக்குறானா என்ற சிந்தனை எல்லாம் வரும். இதற்கெல்லாம் வைக்கப்பட்டிருப்பது தான் சதகா என்பது. ஜக்காத்தை வெளியில் அதற்கு தகுதியானவர்களிடம் ஒப்படையுங்கள். சதகாவை பொறுத்தவரை உறவுகளில், ஏன் நெருங்கிய உறவுகளுக்கு கூட, ஏன் பெத்த மகனுக்கு கூட, பெற்ற தந்தைக்கு கூட சதகா இந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகள் எல்லாம் இல்லாத தர்மம். அதிலேயும் உறவுகளுக்கு கொடுக்கிற போது யாருக்கும் தெரியாமல் கொடுத்தால் ஹதீஸில் வருகிறது அல்லவா, மறுமையில் 7 பேருக்கு நிழல் கிடைக்கும். அதில் ஒருவர் யார் என்றால், அவருடைய வலதுகரம் என்ன கொடுக்கிறது, எவ்வளவு கொடுக்கிறது என்று இடதுகரத்திற்கே தெரியாது. இந்த கையிலே அவர் பிடித்திருக்கிற கற்றை பணம், இந்த கையில் அவர் வைத்திருக்கக்கூடிய காசு எவ்வளவு என்று இடது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு செய்யப்படுகிற தர்மம். அந்த தர்மத்தை செய்பவர் மறுமையின் அல்லாஹ்விடத்தில் நிழல் பெறுவார் என்று சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எல்லாம் இப்போ நினைவூட்ட காரணம்.
கானன் நபியு அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் அவர்கள் தர்மம் செய்தாலும் மிக அதிகமாக அவர்கள் தர்மம் செய்வது ரமதானில், புனித ரமதானில். அதை கூட ஹதீஸ்களில் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் ரமதானில் ஜிப்ரீலை பார்த்த மகிழ்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுவார்கள். வீசும் காற்றை போல நாயகத்தினுடைய தர்மம் ரமதானிலே இருக்கும். எனவே அப்படிப்பட்ட புனித ரமதானுடைய இறுதி 10 நெருங்குகிற இந்த நேரம், அடுத்த 10 நாட்கள் இது குர்ஆனுடைய மாதம் என்பது போலவே சதகாவுடைய மாதம், ஜகாத்தினுடைய மாதம், நோன்புடைய மாதம், எல்லா பெயர்களும் உண்டு. அவரவர்கள் முடிந்த அளவுக்கான தான தர்மங்களை செய்ய வேண்டும். ஜகாத்துல வேண்டுமானால் நீங்கள் ஏதாவது வெள்ளியையோ தங்கத்தையோ என்னமாவது சொல்லி எனக்கு கடமை இல்லை என்று தப்பிக்க முடியும். சதகாவை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அன்றாடங்காய்ச்சியாக இருக்கிற தினக்கூலி பெறுபவன் கூட அவன் தரத்திற்கு சதகா செய்ய முடியும். இன்னஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜகாத், நாயகத்தினுடைய வார்த்தை இது. ஜகாத் அல்லாமலும் உங்கள் பொருளாதாரத்தில் கடமை உண்டு. அந்த கடமைகளை செய்ய ஒரு சரியான சந்தர்ப்பம். ஜகாத்தை தாண்டியும் யார் யாருக்கெல்லாம் வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு வழங்குங்கள். ரப்புல் ஆலமீன் இந்த அழகிய கடனை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பன்மடங்காய் திருப்பி தருவானாக. நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரம் கொஞ்சமோ நிறைவோ அல்லாஹ் அதிலே அவனுடைய பரக்கத்தை நமக்கு தருவானாக. ஆமீன். இதற்குரியவர்களே, வாரந்தோறும் செய்யப்படுகிற நம்முடைய பள்ளியின் அறிவிப்பு, நம்முடைய மதரசாவுக்காக வேண்டி ஜகாத்து சதகா தொகைகள் ஒரு சில நல்ல உள்ளங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மிக அதிகமாக இந்த இறுதி 10 உங்களிடமிருந்து நம்முடைய மதரசாவுக்காகவும் அவர்களுடைய மாணவர்களுக்காகவும் மாணவர்களினுடைய உணவு செலவுகளுக்காகவும் உங்களிடமிருந்து ஜகாத்து தொகைகளை, சதகா தொகைகளை எதிர்பார்க்கிறோம். தாராளமாக வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.